ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டில் நீங்கள் ரவுண்ட் ஆயில் ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து லைக் கமெண்ட்லாம் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து நம்ம கிட்ட நாய்ஸ் ட்விஸ்ட் கோ ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து அந்த ஒயிட் கலர் வந்து வியர் பண்ணியிருக்கேன். எம்ஆர்பி வந்து 4999 போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் ஸ்மார்ட் வாட்சோட டிசைன் நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. NoisefitAPP மூலமாக வந்து நம்ம வாட்ச் வந்து ஃபோனோட பேர் பண்ணிக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ள வாட்ச் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து சிலிகான் ஸ்டாப் தான், 22 mm ரிமூவபிள் ஸ்டாப் இது. ஸோ இந்த பின் இருக்குது பார்த்தீங்களா, இதை புல் பண்ணி வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டாப்போட குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய அளவுக்கு வந்து இஷ்யூஸ் இல்லை. இந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நமக்கு அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷோட வருது. ஸோ பார்க்குறதுக்குமே வந்து லுக்கு சூப்பராக இருக்குது. பெசல்ஸ் இருக்கும். இந்த வாட்ச் ஃபேஸ்லேயே வந்து உங்களால் பெசல்ஸ் வந்து பார்க்க முடியும். வாட்சோட பேக் மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாப் பாருங்கள், பயங்கர சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஸோ சப்போஸ் வேறு ஏதாவது ஸ்டாப் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே வந்து ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ், வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்சோட ஓவர்வியூ மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். மேலே இருக்க இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணுறேங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஸ்லைட்டாக கர்வ் ஆகிருக்கும். ஒரு 2.5D கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சைடு ஃப்ரேம் வந்து நமக்கு ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பட்டன் வந்து ஃபங்க்ஷனல் க்ரௌண்ட் சப்போர்ட் இல்லை, நார்மல் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். பேக் சைடு வந்துன்னா சார்ஜிங் பின் வந்து டாப்பில் இருக்குது. சென்டராக வந்து சென்சார்ஸ் எல்லாமே இருக்குது. பேக் சைடு அந்த லெஃப்ட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா மைக் இருக்குது. வாட்சோட ஓவரால் வெயிட் வந்து 47 grams இருக்குது. பட் நமக்கு அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாலாம் தெரியாது, லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம வாட்ச் வே பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச்க்கு வந்து பழைய வாட்ச் வே தான் இருக்குது. லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அன்றைக்கி தேதிக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க, ஸ்லீப் டேட்டா வந்து நம்ம பார்த்துக்கலாம். வாட்சில் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். லைட் ஸ்லீப் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, அண்ட் லாஸ்ட்டாக நம்ம எப்போ தூங்க போயிருக்கோம், அண்ட் மார்னிங் எப்போ முழிச்சோம், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே வந்து ஹார்ட் ரேட்டு, SpO2 இதெல்லாமே மெஷர் பண்ணிக்கலாம். SpO2 ஹார்ட் ரேட் எல்லாமே வந்து நம்ம டேபிள் மேலே வச்சா வந்து மெஷர் ஆகாது. ஸோ ஆல்ரெடி வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். நம்ம கையில் வியர் பண்ணியிருக்கப்போ மட்டும்தான் வந்து மெஷர் ஆகும். ஸோ இந்த மாதிரி வியர் வாட்ச் ப்ராப்பர்லின்னு வந்துடுது. ஸோ அது வரைக்குமே வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்ட் ரேட், SpO2 வேல்யூஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸ் எடுத்துக்காதீங்க. அண்ட் மெனுக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க, ரைட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹோம்லேருந்து மெனுக்கு போயிடலாம். ஹோம்லேருந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ச் ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட்டாக 4 வாட்ச் ஃபேஸ் இருக்கும். நான் ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது பை டிஃபால்ட்டாக இருந்த வாட்ச் ஃபேஸ் வந்து ஓகேவாக இருக்குது. பட் ஆப்பில் வந்து எக்கச்சக்கமான நிறைய கலர்ஃபுல் வாட்ச் ஃபேஸஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. கஸ்டம் வாட்ச் ஃபேஸ்மே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நம்ம ஸ்க்ரீன் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டன் ரைட் ஸ்வைப் பண்ணால் நாய்ஸ் ஹெல்த்தில் போய்ட்டு அன்றைக்கி தேதிக்கு என்ன ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, SpO2 மெஷர் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக லேடிஸ்க்காக சைக்கிள் ட்ராக்கிங் இருக்குது. ஆப்பில் நம்ம டேட்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் மானிட்டர் சப்போர்ட் இருக்குது. 100+ ஒர்க் அவுட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக்கான ஒர்க் அவுட் மோட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோடு வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கராக எடுத்துக்காதீங்க. நார்மல் ஸ்டெப் ட்ராக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 10 minutes வாக் பண்ணியிருக்கேன், நாளைக்கு வந்து 15 minutes வாக் பண்ணியிருக்கேன். அது மாதிரி டைம் பேஸ்டு நீங்கள் ஒர்க் அவுட்டுக்காக அந்த மோட்டிவேஷனல் ஃபேக்டராக வந்து நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கலாமே தவிர ஒரு பியூர் ஆக்டிவிட்டி ட்ராக்கர் கிடையாது. அண்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக கையில் வியர் பண்ணிகிட்டு இருக்கப்போ மிஸ் மேட்ச் இருக்கும். ஸ்டெப்ஸ் ப்ராப்பராக கேல்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாக்கிங் மோட்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறமா ப்ராப்பராக நீங்கள் ஒரு வாக் இனிஷியேட் பண்ணும்போது அப்போ வந்து நமக்கு அந்த ஸ்டெப் அக்யூரசி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓவரால் ஸ்டெப் அக்யூரசி வந்து 100 ஸ்டெப் நடக்கும்போது நமக்கு வந்து அரௌண்ட் 80 to 85% இருக்குது. ஸோ பேசிக் ஸ்டெப் ட்ராக்கிங்க்கு வேணால் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த பட்ஜெட்டில் பேசிக் ஸ்டெப் ட்ராக்கிங்க்கு ஓகே. அதுக்கப்புறம் நாய்ஸ் பஸ்க்குள்ளே போய்ட்டு நம்ம வந்து ரீசெண்டாக யாருக்கு கால் பண்ணோம், காண்டாக்ட் பார்த்துக்கலாம். டயல் பேட் இருக்குது. டயல் பேடில் நம்பர் வந்து டயல் பண்ணிக்கலாம். 10 காண்டாக்ட் வரைக்குமே வந்து வாட்சில் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். வெதர் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். மெசேஜ் ஃபோனோட பேர் பண்ணியிருக்கப்போ என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற பார்க்கலாம். பட் ரிப்ளை எதுவும் பண்ண முடியாது. கேமரா ஆப்ஷன் வந்து NoisefitAppலேருந்து கேமரா வந்து ஆக்சஸ் பண்ணுமே தவிர ஃபோனோட நேட்டிவ் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணாது. மியூசிக் பிளேயரில் போய்ட்டு ஃபோனோட பேர் பண்ணியிருக்கப்போ ஃபோனோட மியூசிக் வந்து நம்ம வாட்ச்லேருந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ரீத்திங் மோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டைமர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப் வாட்ச், வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. QR கோட் இருக்குது. ஸோ ஆப்பில் வந்து நீங்கள் QR கோட் ஏதாச்சும் அப்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா வாட்சில் வந்து அந்த QR கோட் விசிபிள் ஆகும். நீங்கள் யார்கிட்டயே பேமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ச்லேருந்தே கூட நீங்கள் QR கோட் காட்டலாம். கேல்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது. கேம் சப்போர்ட் இருக்குது. இன்பில்ட்டாக வந்து நமக்கு ஒரு 3 கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர் அடிக்கும் போது வந்து நீங்கள் கேம்ஸுமே வந்து ப்ளே பண்ணலாம். செட்டிங்ஸ்க்குள்ளே போனால் வாட்ச் ஃபேஸ் இருக்குது. அண்ட் ஹாப்டிக் ஃபீட்பேக்குமே வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. பெருசாக கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. உள்ளே போய்ட்டு அந்த வைப்ரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக வேணுமா சாஃப்டாக வேணுமான்றதை வந்து செக் பண்ணிக்கலாம். அலாம் ஏதாவது செட் பண்ணும்போது நீங்கள் ஸ்ட்ராங்லேயே வச்சுக்கோங்க. சாஃப்ட்டில் வச்சிங்க அப்படின்னா மிஸ் ஆகிடும். அண்ட் இங்கே வந்து நீங்கள் வைப்ரேஷன் மோட் அதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
வாட்ச்க்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணலாம். மெனு வந்து நான் லிஸ்ட் வியூவே வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். பட் எக்கச்சக்கமாக இருக்குது, ஹனி கோம்பு அது இதுன்னு. லிஸ்ட்டு தான் வந்து நமக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் அதுக்கு அடுத்து வந்து வாட்ச் வந்து ரீசெட் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்கான ஃபீச்சர்ஸ் தான். ஸோ வாட்ச் வே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. நாய்ஸோட புது வாட்ச் வே தான் இது, பழைய வாட்ச் வே கிடையாது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. 1199க்கு வந்து இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலராகவே வந்து நமக்கு அந்த சிலிகான் வேரியண்ட் வந்து 1299க்கு செல் பண்ண போகிறாங்க. அண்ட் சிலிகான் வேரியண்ட் மட்டும் இல்லாமல் மெட்டல் மெஷ் வேரியண்ட் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேரியண்ட்டுமே இருக்குது. ஸோ அதோட ப்ரைஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 200 rupees அதிகமாக இருக்கும். Amazon அண்ட் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்க போது நிறைய மல்டிபிள் கலர்ஸ்லையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. வாட்சோட அந்த சைடு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஜிங்க் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் வந்து நமக்கு பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து ஒரு 2.5D கிளாஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து பெருசாக ஸ்க்ராட்ச் ஆகலை. இந்த மாடல் நான் யூஸ் பண்ணல. இந்த ஒயிட் கலர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒயிட்டோ கிரேவோ இது. ஸோ யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ஸ்க்ராட்ச் ஆகலை. வாட்ச் லைட் வெயிட்டாக இருக்குது, லாங் வியருக்குமே வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதில் வந்து இஷ்யூஸ் இல்லை. அடிஷ்னலாக வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஸ்பிளாஷஸ் அதெல்லாமே வந்து விஸ்டாண்ட் ஆகும். ஸ்விம்மிங் நான் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காக ஸ்விம்மிங் பூல் எடுத்துகிட்டு போய் முக்கிடாதீங்க. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 1.39 inch TFT LCD டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 360x360 பிக்சல்ஸ் இருக்குது. டீசெண்டான டிஸ்பிளே, ஷார்ப்னஸ் ஓகேவாக இருக்குது. கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேடடாக தெரியல, பட் டெய்லி யூசேஜ்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். 500 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. அவுட்டோரில் வந்து ரொம்ப உச்சி வெயில் யூஸ் பண்ணுறப்போ லைட்டாக ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து யூஸபிளாக இருக்கும். இன்டோரில் வந்து நமக்கு பிரைட்னஸ் பிரச்சனையே இல்லை, நல்ல பிரைட்டாக இருக்கும். அடிஷ்னலாக வந்து வாட்ச்க்கு 100+ வாட்ச் ஃபேஸஸ் சப்போர்ட் இருக்குது. நம்ம நாய்ஸ்ஃபிட் ஆப் வழியாகவே வந்து அடிஷ்னல் வாட்ச் ஃபேஸஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேட்டரி விஷயத்துக்கு வந்து 300 mAh பேட்டரி தராங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் 2 hours ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு 1 week வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் கால்ஸ் கொஞ்சம் அதிகமாக பேசுகிறப்போ 1 to 2 days வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் வாட்ச் இருந்தால் நம்ம ஃபோனோட பேர் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ்ஃபிட் ஆப் மூலமாக வந்து பேர் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் பார்ட்டிக்கு இந்த டேட்டா வந்து இவங்க ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஒரு டேட்டா ப்ரைவசி வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நாய்ஸ்ஃபிட் ஆப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து சேலஞ்சஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் ட்ராக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கூடமே வந்து நம்ம ஆக்டிவிட்டீஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டராகவுமே வந்து நாய்ஸ்ஃபிட் ஆப் நமக்கு யூஸ் ஆகும். ஐடில் அலர்ட் மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து நாய்ஸ்ஃபிட் ஆப்பில் இருக்குது. அதை எனபிள் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சப்போஸ் நீங்கள் என்ட்ரி லெவல் நாய்ஸ் வாட்ச்லேருந்து ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரீமியமான நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் போகிறதா இருந்தாலுமே வந்து அந்த பழைய டேட்டா எல்லாத்தையுமே வந்து நம்ம புது வாட்ச் அப்கிரேட் பண்ணாலுமே வந்து நாய்ஸ்ஃபிட் ஆப்லேயுமே வந்து அந்த டேட்டா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம மெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதே மெயில் ஐடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பழைய டேட்டா எல்லாமே வந்து இதுக்கு சிங்க் ஆகிடும். அண்ட் ப்ளூடூத் காலிங்னு வந்துன்னா வாட்ச்சில் வந்து நம்ம 8 காண்டாக்ட் வரைக்குமே வந்து சேவ் பண்ணிக்கலாம். கால் பண்ணும்போது நம்ம கால் அட்டன் பண்ணலாம், கட் பண்ணலாம். கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஃபோனோட இயர் பீஸ் போய்டும். திருப்பி நம்ம கிளிக் பண்ணும்போது அகைன் அந்த கால் வந்து வாட்ச்க்கு வந்துடும். அந்த கால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து இண்டோர் யூசேஜ்க்கு வந்து நமக்கு மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் வச்சு பேசும்போது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்குமே வந்து நம்ம பேசுகிறது ஓரளவுக்கு லவுடாகவும் இருக்குது. ஸோ கம்மி பட்ஜெட்டில் ஸ்டைலிஷ் ஓரியன்டாக இல்லாமல் ப்ரீமியம் லுக்குமே வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் நமக்கு ஆஃபர் பண்ணுது. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இவங்க லான்ச் பண்ணக்கூடிய அந்த 1199 ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் ரவுண்ட் டயல் டிசைனில் லைட் வெயிட்டான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வித் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாடலுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ரெகுலராகவே வந்து 1300க்கு வந்து அவைலபிளாக இருக்க போது மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த லெஸ் தென் 1500 rupees கிடைக்குது அப்படின்றப்போ ரீசனபிளான ப்ரைஸிங்காக இருக்கும். ஸோ இந்த வாட்சோட அவைலபிலிட்டி லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்பட்டுன்னா செக் பண்ணி பாருங்கள். வியூ ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம டெலிகிராம் டீல்ஸ் சேனலில் ஜாயின் பண்ணலாம், அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.